யாக்கோபு நிருபம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? சிதறியிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு. விசுவாசத்தின் பரீட்சை எதை உண்டாக்க வேண்டும்? பொறுமையை. காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறவன் யார்? சந்தேகப்படுகிறவன். யார் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்க வேண்டாம். சந்தேகப்படுகிறவன். யார் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன்? இருமனம் உள்ளவன். புல்லின் பூவைப் போல் ஒளிந்து போகிறவன் யார்? ஐஸ்வர்யவான். சோதனையை சகிக்கிறவன் எப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெறுவான்? உத்தமன் என்று விளங்கின பின்பு. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? ஜீவ கிரீடத்தை. தேவன் எதினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால். மனுஷன் எதினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்? சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு. இச்சை கற்பந்தரித்து எதை பிறப்பிக்கும்? பாவத்தை. பாவம் பூரணமாகும்போது எதை பிறப்பிக்கும்? மரணத்தை. நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து. கேட்கிறதற்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? தீவிரமாய். கோபிக்கிறதற்கு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? தாமதமாய். பேசுகிறதற்கு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? பொறுமையாய். மனுஷனுடைய கோபம் எதை நடப்பிக்க மாட்டாது? தேவனுடைய நீதியை. தேவ வசனம் எதை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது? ஆத்துமாக்களை. தன் நாவை அடக்காதவன் எதை வஞ்சிக்கிறான்? தன் இருதயத்தை. எது மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது? திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை எவ்விதமாய் பற்றி கொள்ளக்கூடாது? பட்சபாதத்தோடே. தேவ வசனத்தை போதிக்கிறவர்களை ஒடுக்குகிறவர் யார்? ஐஸ்வர்யவான்கள். தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல யாரிடம் அன்பு கூற வேண்டும்? பிறனிடத்தில். தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது எவ்வித பிரமாணமாக உள்ளது? ராஜரிக பிரமாணம். இரக்கம் செய்யாதவனுக்கு எவ்வித நியாய தீர்ப்பு கிடைக்கும்? இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? இரக்கம். விசுவாசத்தை எதினால் பிறருக்கு காண்பிக்க முடியும்? கிரியைகளினால். தேவனுடைய சிநேகிதன் என்றெண்ணப்பட்டவர் யார்? ஆபிரகாம். தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே நீதியுள்ளவளாக்கப்பட்டவள் யார்? ராகாப் என்னும் வேசி. ஆவி இல்லாத சரீரம் எப்படி இருக்கும்? செத்ததாய். பெரிய கப்பல்களை திருப்பிக் கொண்டு செல்வது எது? சுக்கான். சிறிய அவயவமாய் இருக்கிறது எது? நாவு. பெருமையானவைகளை பேசும் சிறிய அவயம் எது? நாவு. எதுவும் நெருப்பு தான் என்று யாக்கோபு கூறுகிறார். நாவு. நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் அவயம் எது? நாவு. உலகம் எதினால் நிறைந்திருக்கிறது? அநீதியால். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் எதினால் அடக்கப்படும்? மனுஷ சுபாவத்தால். எதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது? நாவை. மனுஷன் யாருடைய சாயலின்படி படைக்கப்பட்டான்? தேவனுடைய சாயலின்படி. எதற்கு விரோதமாய் பொய் சொல்லாதிருக்க வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமாய். வைராக்கியமும் விரோதமும் இருக்குமிடத்தில் எது உண்டு? கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது எது? பரத்திலிருந்து வருகிற ஞானம். நீதியாகிய கனியானது யாரால் உண்டாயிருக்கிறது? சமாதானத்தை நடப்பிக்கிறவராலே. யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் உண்டாகிறது? போர் செய்கிற இச்சைகளினால். தேவனுக்கு விரோதமான பகை எது? உலக சிநேகம். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் யாருக்கு பகைஞனாகிறான்? தேவனுக்கு. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு. தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. யார் துயரப்பட்டு துக்கித்து அழ வேண்டும்? இருமனம் உள்ளவர்கள்.
கர்த்தருக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாழ்மைப்பட வேண்டும். மனுஷனுடைய ஜீவன் எதை போல் இருக்கிறது? புகையைப் போல். கொஞ்ச காலத்தில் தோன்றி பின்பு தோன்றாமற் போவது எது? புகை. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு எதுவாயிருக்கும்? பாவமாய். எது கூக்குரல் எடுக்கிறது? ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்ட வேலையாட்களின் கூலி. நாம் எவ்வாறிருந்து நம் இருதயங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும்? நீடிய பொறுமையோடு. நியாயாதிபதி எங்கே நிற்கிறார்? படியில். யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம்? யோபு. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் யாரை வரவழைக்க வேண்டும்? சபையின் மூப்பர்களை. எது மிகவும் பலனுள்ளதாயிருக்கும்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். யார் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணின போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை? எலியா. தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஊழியக்காரன் யார்? யாக்கோபு. சிதறி இருக்கிறது எது? 12 கோத்திரங்கள். 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்வது யார்? யாக்கோபு. பொறுமையை உண்டாக்குவது எது? விசுவாசத்தின் பரீட்சை. மிகுந்த சந்தோஷமாய் எண்ண வேண்டியது எப்போது? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. பொறுமையானது டேஷ் செய்ய கடவது. பூரண கிரியை. நீங்கள் டேஷ் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும். தேவனிடத்தில் இதை கேட்டால் கொடுக்கப்படும். ஞானம். கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறவன் சந்தேகப்படுகிறவன். தேவனிடத்தில் ஞானத்தை எப்படி கேட்க வேண்டும்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் டேஷ் அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அடிபட்டு. யார் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன். சந்தேகப்படுகிறவன். தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறவன் யார்? ஞானமுள்ளவன். தாழ்ந்த சகோதரன் எதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? தான் உயர்த்தப்பட்டதை குறித்து. புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான் யார்? ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் எதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து. எப்போது புல்லின் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம்? சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது. டேஷ் தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யவான். யார் பாக்கியவான்? சோதனையை சகிக்கிற மனுஷன். கர்த்தர் ஜீவ கிரீடத்தை யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெறுபவன் யார்? சோதனையை சகிக்கிற மனுஷன். சோதிக்கப்படுகிறவன் என்ன சொல்லாதிருப்பானாக, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. தேவன் டேஷ் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, பொல்லாங்கினால். ஒருவன் எப்படி சோதிக்கப்படுகிறான்? தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு. பாவத்தை பிறப்பிப்பது எது? இச்சை. மரணத்தை பிறப்பிப்பது எது? பாவம். பாவம் டேஷ் போது மரணத்தை பிறப்பிக்கும், பூரணமாகும் போது. டேஷ் சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். பிரியமான சகோதரரே, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருவது எது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். பிதாவினிடத்தில் யாதொரு டேஷ் நிழலும் இல்லை. மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. தேவன் இதனாலே நம்மை ஜனிப்பித்தார், சத்திய வசனத்தினாலே. எதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும்? கேட்கிறதற்கு. பொறுமையாக இருக்க வேண்டியது எதற்கு? பேசுகிறதற்கு. கோபிக்கிறதற்கு டேஷ் இருக்க கடவர்கள். தாமதமாயும். மனுஷனுடைய கோபம்
எதை நடப்பிக்க மாட்டாது? தேவனுடைய நீதியை. ஒழித்துவிட வேண்டியது எது? எல்லாவித அழுக்கு, கொடிய துர்க்குணம். உள்ளத்தில் நாட்டப்பட்டது எது? வசனம். வசனம் எதை இரட்சிக்க வல்லமை உள்ளது? ஆத்துமாக்களை. வசனத்தை டேஷ் ஏற்றுக்கொள்ளுங்கள் சாந்தமாய். நம்மை நாமே வஞ்சியாதபடி நாம் செய்ய வேண்டியது என்ன? திருவசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் இதற்கு ஒப்பாயிருக்கிறான். கண்ணாடியிலே தன் முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு. சுயாதீன பிரமாணம் எது? பூரண பிரமாணம். தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பவன் பூரண பிரமாணத்தினால் நிலைத்திருக்கிறவன். யாருடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்? தன் நாவை அடக்காதவன். யாக்கோபு 2 கேள்வி பதில்கள். எதை பட்ச பாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக? இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை. பட்சபாதம் பார்த்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்கள். தரித்திரர் எதில் ஐஸ்வர்யவான்கள்? விசுவாசத்தில். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? தரித்திரரை. நீங்களோ டேஷ் கனவீனம் பண்ணுகிறீர்கள்? தரித்திரரை. டேஷ் பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்? ராஜரிக பிரமாணத்தை. நியாயாசனத்திற்கு முன்பாக இழுக்கிறவர்கள் யார்? ஐஸ்வர்யவான்கள். ராஜரிக பிரமாணம் எது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பட்சபாதம் உள்ளவர்களாயிருந்தால் எப்படி தீர்க்கப்படுவீர்கள்? பாவம் செய்து மீறினவர்கள் என்று. எதினால் நியாயத்தீர்ப்படைவீர்கள்? சுயாதீன பிரமாணத்தினால். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? இரக்கம். இரக்கம் செய்யாதவனுக்கு டேஷ் நியாய தீர்ப்பு கிடைக்கும்? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. தன்னிலே தானே செத்ததாய் இருப்பது எது? கிரியையில்லாத விசுவாசம். எவைகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன? பிசாசுகளும். நம்முடைய பிதா யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் எதினாலே நீதிமானாக்கப்பட்டான்? கிரியைகளினால். கிரியைகளினாலே பூரணப்பட்டது எது? விசுவாசம். தேவனுடைய சிநேகிதன் யார்? ஆபிரகாம். கிரியைகளினாலே நீதியுள்ளவளாக்கப்பட்டவள் ராகாப். யாக்கோபு 3 அதிகாரம் கேள்வி பதில்கள். எதை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக? அதிக ஆக்கினையை. நாம் எல்லாரும் அநேக டேஷ் தவறுகிறோம் விஷயங்களில். பூரண புருஷன் யார்? சொல் தவறாதவன். சொல் தவறாதவன் தன் சரீரம் முழுவதையும் எதினால் அடக்கிக் கொள்ளுகிறான்? கடிவாளத்தினால். குதிரையின் வாயில் கடிவாளம் போட காரணம் என்ன? நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு. குதிரைகளின் முழு சரீரத்தையும் டேஷ் நடத்துகிறோம், திருப்பி நடத்துகிறோம். மகா பெரியவைகள் டேஷ். கப்பல்கள். கப்பல்கள் எதால் அடிபடுகிறது? கடுங்காற்றுகளால். கப்பல் எதால் திருப்பப்படுகிறது? மிகவும் சிறிதான சுக்கானால். டேஷ் சிறிய அவயவமாயிருந்தும் டேஷ் பேசும். நாவு பெருமையானவைகளை பேசும். பெரிய காட்டை கொளுத்துவது எது? சிறிய நெருப்பு. டேஷ் நெருப்புத்தான். நாவும் நெருப்புத்தான்.
நாவு எது நிறைந்த உலகம்? அநீதி நிறைந்த உலகம். நம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது நாவு. நாவு எதை கொளுத்தி விடுகிறது? ஆயுள் சக்கரத்தை. நாவு எதால் கொளுத்தப்படுகிறது? நரக அக்கினி. எவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படுகிறது? மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள். நாவை அடக்க ஒரு டேஷ் கூடாது மனுஷனாலும். நாவு எவை நிறைந்ததாய் இருக்கிறது? அடங்காத பொல்லாங்கு, சாவுக்கு ஏதுவான விஷம். டேஷ் டேஷ் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. துதித்தலும் சபித்தலும். ஒரே டேஷிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஊற்று கண்ணில் இருந்து. உவர்ப்பான நீரூற்று எதை கொடுக்க மாட்டாது? தித்திப்பான ஜலத்தை. யார் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க கடவன். ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன். எதற்கு விரோதமாய் பொய் சொல்லக்கூடாது? சத்தியத்திற்கு. நீங்கள் டேஷ் பாராட்டாதிருங்கள், பெருமை பாராட்டாதிருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான டேஷ் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும். எங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு, வைராக்கியமும் விரோதமும் இருக்கும் இடத்தில். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது? சுத்தமுள்ளது, சமாதானம், சாந்தம், இணக்கமுள்ளது, இரக்கம், நற்கனி நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. சமாதானத்திலே விதைக்கப்படுவது எது? நீதியாகிய கனி. சமாதானத்தில் விதைக்கப்படுவது நீதியான கனி. நீதியாகிய கனியானது எதை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது? சமாதானத்தை. எது தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே. நம் அவயவங்களில் போர் செய்வது எது? இச்சை. யுத்தங்களும் சண்டைகளும் வர காரணம் இச்சை. நீங்கள் டேஷ் உங்களுக்கு கிடைக்கவில்லை, இச்சித்தும். எதையும் அடையாமல் இருக்க காரணம் கொலை செய்வதினால், பொறாமையுள்ளவர்களாய் இருப்பதினால். நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால் உங்களுக்கு டேஷ் சித்திக்கிறதில்லை. நாம் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினால். தேவனுக்கு விரோதமான பகை எது? உலக சிநேகம். யார் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான்? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன். நம்மில் வாசமாய் இருக்கிறவர் ஆவியானவர். வேத வாக்கியம் எதை சொல்லுகிறதென்று எதை வீணாய் சொல்லுகிறதென்று நினைக்கிறீர்கள்? ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை. அவர் டேஷ் கிருபையை அளிக்கிறாரே, அதிகமான கிருபையை. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமையுள்ளவர்களுக்கு. தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. கீழ்ப்படிய வேண்டியது யாருக்கு? தேவனுக்கு. டேஷ் எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு. எப்பொழுது பிசாசு உங்களை விட்டு ஓடிப்போவான்? அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது. கைகளை சுத்திகரிக்க வேண்டியவர்கள் யார்? பாவிகள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் டேஷ் பரிசுத்தமாக்குங்கள், இருதயங்களை. நீங்கள் டேஷ் துக்கித்து அழுங்கள், துயரப்பட்டு. கர்த்தர் எப்போது நம்மை உயர்த்துவார்? அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது. ஒருவருக்கொருவர் டேஷ் பேசாதிருங்கள், விரோதமாய்.
நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவன் யார்? தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன். டேஷ் கட்டளையிடுகிறவர் ஒருவரே. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் எதற்கு வல்லவர்? இரட்சிக்கவும் அழிக்கவும். மற்றவனை டேஷ் நீ யார்? குற்றப்படுத்துகிறதற்கு. டேஷ் நடப்பது உங்களுக்கு தெரியாதே, நாளைக்கு நடப்பது. புகையைப் போல் இருப்பது நம்முடைய ஜீவன். ஒரு காரியத்தை பற்றி நாம் எவ்வாறு கூற வேண்டும்? ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று. எப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. வீம்புகளில் மேன்மை பாராட்டல். எது பாவம்? நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமல் இருப்பது. ஐஸ்வர்யவான்கள் மேல் வருவது நிர்பந்தங்கள். அழிந்து போனது எது? ஐஸ்வர்யம். யாருடைய வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின? ஐஸ்வர்யவான்கள். உங்கள் டேஷ் துருப்பிடித்தது, பொன்னும் வெள்ளியும். ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாய் சாட்சியாயிருப்பது பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு. அக்கினியைப் போல ஐஸ்வர்யவான்களின் மாம்சத்தை தின்பது எது? துரு. கடைசி நாட்களிலே ஐஸ்வர்யவான்கள் எதை சேர்த்தார்கள்? பொக்கிஷத்தை. ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிட்டது வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி. வயல்களை அறுத்தவர்களுடைய கூக்குரல் யாருடைய செவிகளில் பட்டது? சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில். ஐஸ்வர்யவான்கள் டேஷ் வாழ்ந்து டேஷ் உழன்றார்கள். சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றார்கள். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் இருதயத்தை எப்படி போஷித்தார்கள்? கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல. நீதிமானை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தவர்கள் ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்களோடு எதிர்த்து நிற்காதவன் யார்? நீதிமான். கர்த்தர் வருமளவும் பொறுமையாயிருங்கள். டேஷ் பொறுமையாயிருங்கள். நீடிய பொறுமையாயிருங்கள். முன்மாறி பின்மாறி வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருப்பவன் பயிரிடுகிறவன். நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் டேஷ் திறப்படுத்துங்கள் இருதயங்களை. டேஷ் சமீபமாயிருக்கிறது, கர்த்தரின் வருகை. நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடி செய்ய வேண்டியது என்ன? ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருக்க வேண்டும். டேஷ் வாசற்படியில் நிற்கிறார், நியாயாதிபதி. துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் யாரை திருஷ்டாந்தமாக வைத்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை. யாரை பாக்கியவான்கள் என்கிறோம்? பொறுமையாயிருக்கிறவர்களை. யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யோபு. கர்த்தருடைய டேஷ் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், செயலின் முடிவையும். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு செய்ய வேண்டியது என்ன? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். ஒருவன் துன்பப்பட்டால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் டேஷ் பாடக்கடவன். சங்கீதம். வியாதிப்பட்டவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டியவர்கள் சபையின் மூப்பர்கள். பிணியாளியை இரட்சிப்பது விசுவாசமுள்ள ஜெபம். எது மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். பாடுள்ள மனுஷன் யார்? எலியா. எலியா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணினான். டேஷ் ஜெபம் பண்ணினான். கருத்தாய். எத்தனை வருஷம் மழை பெய்யவில்லை? 3½ வருஷம்.
டேஷ் மழையை பொழிந்தது. வானம். பூமி தன் டேஷ் தந்தது பலனை. திரளான பாவங்களை மூடுபவன் யார்? தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன். பாவியை திருப்புகிறவன் எதை மரணத்தினின்று இரட்சிக்கிறான்? ஆத்துமாவை. கர்த்தர் தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு எதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? ஜீவ கிரீடம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து. யார் பாக்கியவானாய் இருப்பான்? சுயாதீன பிரமாணத்தில் நிலைத்திருந்து கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருப்பவனே. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய் இருந்தவர் யாக்கோபு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை எப்படி பற்றி கொள்ளாதிருக்க வேண்டும்? பட்சபாதத்தோடே. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின எதை சுதந்தரிக்கிறவர்களாக தெரிந்து கொண்டார்? ராஜ்யத்தை. என் சகோதரராகிய உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்கிறார்கள்? தூஷிக்கிறார்கள். யார் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவார்கள்? பட்சபாதம் உள்ளவர்கள். சுயாதீன பிரமாணத்தினால் என்ன அடையப் போகிறவர்கள்? அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். நியாயத்தீர்ப்பு. ஒருவன் விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அந்த விசுவாசம் அவனை டேஷ் ரட்சிக்குமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது டேஷ் நல்லதுதான். ஆபிரகாம் எதினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று யாக்கோபு கூறுகிறார்? கிரியைகளினாலே. ஆபிரகாம் தேவனுடைய டேஷ் எண்ணப்பட்டான். சிநேகிதன். ராகாப் யாரை ஏற்றுக்கொண்டாள்? தூதர்களை. பொன்மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் எங்கே வருவதை குறித்து யாக்கோபு எழுதுகிறார்? ஆலயத்தில். யாரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? தரித்திரரை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணம். நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒருவன் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? குற்றவாளியாய் இருப்பான். இரக்கம் செய்யாதவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு கிடைக்கும்? இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. வஸ்திரம் இல்லாமலும் ஆகாரம் இல்லாமலும் இருக்கிற சகோதரியின் சரீரத்திற்கு வேண்டியவைகளை கொடாவிட்டால் அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து எவைகள் நடுங்குகின்றன? பிசாசுகள். கிரியைகளினாலே விசுவாசம் எப்படிப்பட்டதென்று காணப்படுகிறது? பூரணப்பட்டதென்று. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக. தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்காரு என்று சொன்னால் எந்த சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள்? தகாத சிந்தையோடே. ஐஸ்வர்யவான்கள் உங்களை என்ன செய்கிறார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? ஒடுக்குகிறார்கள். ராஜரிக பிரமாணம் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியத்தில். விசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்ன தேவன் டேஷ் என்றும் சொன்னார். கொலை செய்யாதிருப்பாயாக. விசுவாசம் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே எப்படிப்பட்டதாய் இருக்கும்? செத்ததாய் இருக்கும். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியவும் வேண்டுமோ என்று யாரிடம் யாக்கோபு கேட்கிறார்? வீணான மனுஷன். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான்? தேவனை. விசுவாசத்தினாலே மாத்திரம் கிரியைகளினாலேயும் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் மனுஷன் என்னவாக்கப்படுகிறான்? நீதிமானாக்கப்படுகிறான். டேஷ் சரீரம் செத்ததாய் இருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை எதில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறார்? விசுவாசத்தில்.
யார் நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறவர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? ஐஸ்வர்யவான்கள். ராஜரிக பிரமாணத்தை நாம் நிறைவேற்றினால் என்ன செய்கிறவர்களாய் இருப்போம்? நன்மை செய்கிறவர்களாய். விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்வானானால் அவன் எதை மீறினவன் ஆவான்? நியாய பிரமாணத்தை. தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லுகிறவன் டேஷ் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? கிரியைகள். ஒருவன் நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு டேஷ் என்பானே, காண்பிப்பேன் என்பானே. ஆபிரகாம் நமக்கு யாராயிருக்கிறார் என்று யாக்கோபு கூறுகிறார்? பிதாவாயிருக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதின் மூலம் என்ன நிறைவேறிற்று? வேத வாக்கியம். ராகாப் தூதர்களை எப்படி அனுப்பிவிட்டாள்? வேறு வழியாய். டேஷ் விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். என்ன அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக என்று யாக்கோபு கூறுகிறார். அதிக ஆக்கினை. நாம் எவைகளில் தவறுகிறோம் என்று யாக்கோபு கூறுகிறார்? அநேக விஷயங்களில். கப்பல்கள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் மிகவும் சிறிதான எதினாலே திருப்பப்படும் என்று யாக்கோபு கூறுகிறார்? சுக்கானாலே. எது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும்? நாவும் டேஷ் தான் என்று யாக்கோபு கூறுகிறார்? நெருப்புத்தான். நாம் நாவினாலே நம் பிதாவாகிய தேவனை என்ன செய்கிறோம் என்று யாக்கோபு கூறுகிறார்? துதிக்கிறோம். அத்திமரம் டேஷ் பழங்களையும் திராட்சை செடி டேஷ் பழங்களையும் கொடுக்குமோ என்று யாக்கோபு கேட்கிறார்? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் டேஷ் பெருமை பாராட்டாதிருங்கள். இருதயத்தில் கசப்பான வைராக்கியமும் விரோதமும் கொண்டு சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறவர்களுடைய ஞானம் எங்கிருந்து வருகிற ஞானமாயிராது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது எது உள்ளதாய் இருக்கிறது? சுத்தமுள்ளதாய். பூரண புருஷனாய் இருக்க விரும்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? சொல் தவறாதவனாய். குதிரைகளுக்கு எதற்காக நாம் கடிவாளம் போடுகிறோம்? நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் என்ன செய்து விடுகிறது? கரைப்படுத்தி விடுகிறது. துதித்தலும் சபித்தலும் எங்கிருந்து புறப்படுகிறது என்று யாக்கோபு கூறுகிறார்? ஒரே வாயிலிருந்து. பரத்திலிருந்து இறங்கி வராத ஞானம் எதற்கு சம்பந்தமானது? லௌகீக சம்பந்தமானது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல டேஷ் உண்டு, துர்ச்செய்கைகளும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானமும் சாந்தமும் டேஷ் உள்ளதுமாயிருக்கிறது, இணக்கம் உள்ளதுமாயிருக்கிறது. சொல் தவறாதவன் தன் சரீரம் முழுவதையும் எதினால் அடக்கி கொள்ள கூடியவனாயிருக்கிறான்? கடிவாளத்தினால். குதிரைகளுடைய வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய டேஷ் திருப்பி நடத்துகிறோம். முழு சரீரத்தையும். எவைகளால் அடிபட்டாலும் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடத்திற்கு நேராக சிறிதான சுக்கானாலே கப்பல்கள் திருப்பப்படுகிறது. கடுங்காற்றுகளால். நாவானது எதை கொளுத்து விடுகிறதா இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார்? ஆயுள் சக்கரத்தை. நாவு அடங்காத டேஷ் உள்ளதா இருக்கிறது, பொல்லாங்கு. எதிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று யாக்கோபு கேட்கிறார்? ஒரே ஊற்று கண்ணில் இருந்து. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி
இருக்கலாகாது. டேஷ் இப்படி இருக்கலாகாது. பரத்திலிருந்து இறங்கி வராத ஞானம் எந்த சுபாவத்திற்குரியதா இருக்கிறது? ஜென்ம சுபாவத்திற்குரியதா இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கத்தாலும் எவைகளாலும் நிறைந்ததாயிருக்கிறது? நற்கனிகளால். எது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நீதியாகிய கனியானது. நாவும் நெருப்புதான், அது டேஷ் உலகம், நீதி நிறைந்த உலகம். நாவானது எதனால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது? நரக அக்கினியினால். சகலவித மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகியவைகளின் சுபாவம் எதனால் அடக்கப்படும்? மனுஷ சுபாவத்தால். நாவானது எதற்கேதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது? சாவுக்கேதுவான. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை நாவினாலே என்ன செய்கிறோம் என்று யாக்கோபு கூறுகிறார்? சபிக்கிறோம். டேஷ் நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது, உவர்ப்பான. ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை எதினாலே காண்பிக்க கடவன்? நல்ல நடக்கையினாலே. எதற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? சத்தியத்திற்கு. பரத்திலிருந்து இறங்கி வராத ஞானம் எதற்கடுத்ததாய் இருக்கிறது? பேய்த்தனத்திற்கு. பரத்திலிருந்து வருகிற ஞானம் பட்சபாதம் இல்லாததாயும் டேஷ் இருக்கிறது, மாயமற்றதாயும். யாருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்ன பிரகாரமாய் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? தகாத விதமாய். ஒருவருக்கொருவர் டேஷ் பேசாதிருங்கள், விரோதமாய். எது தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது? உலக சிநேகம். யாரிடத்தில் சேருங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? தேவனிடத்தில். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து டேஷ் என்று யாக்கோபு கூறுகிறார்? அழுங்கள். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கும்? பாவமாயிருக்கும். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நமக்கு அதிகமான டேஷ் அளிக்கிறார், கிருபையை. வியாபாரம் செய்து டேஷ் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். சம்பாத்தியம். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. விண்ணப்பம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் டேஷ் சேருவார். நம்மிடத்தில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட வாஞ்சையாய் இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார். சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறவன் எதற்கு விரோதமாய் பேசுகிறான்? நியாய பிரமாணத்திற்கு. யாருக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? பிசாசுக்கு. யாருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? கர்த்தருக்கு. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமை உள்ளவர்களுக்கு. உங்கள் வீம்புகளில் என்ன செய்கிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? மேன்மை பாராட்டுகிறீர்கள்.
டேஷ் யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது என்று யாக்கோபு கேட்கிறார். உங்களுக்குள்ளே யாரை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான்? சகோதரனை. டேஷ் டேஷ் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று யாக்கோபு எழுதுகிறார். விபசாரரே, விபசாரிகளே, டேஷ் நடப்பது உங்களுக்கு தெரியாதே? நாளைக்கு நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு டேஷ் என்று யாக்கோபு கூறுகிறார். கிடைக்கவில்லை. உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் டேஷ் என்று யாக்கோபு கூறுகிறார். மாற கடவது. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் எப்படி சொல்கிறதென்று நினைக்கிறீர்களா என்று யாக்கோபு கேட்கிறார். வீணாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே டேஷ் வல்லவர், ரட்சிக்கவும் அளிக்கவும். தேவன் யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு. பாவிகள் எதை சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார்? கைகளை. உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டல் யாவும் எப்படி இருக்கிறது? பொல்லாங்காய் இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான் என்று யாக்கோபு கூறுகிறார்? உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற எதினாலே வருகிறது? இச்சைகளினாலே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறவர்களை அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் டேஷ் என்று யாக்கோபு கூறுகிறார். அடையக்கூடாமற் போகிறீர்கள். இருமனம் உள்ளவர்கள் எதை பரிசுத்தமாக்க வேண்டும்? இருதயங்களை. உங்கள் ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற எதை போல் இருக்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார்? புகையைப் போல். நீங்கள் எதை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? இச்சைகளை. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவானானால் அதன்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு யாராயிருக்கிறான்? நியாயாதிபதியாய். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படிப்பட்டவன் ஆகிறான்? பகைஞனாகிறான். பொறுமையாய் இருக்கிறவர்களை யார் என்கிறோம்? பாக்கியவான்கள். ஐஸ்வர்யவான்களின் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி எப்படி பிடிக்கப்படுகிறது என்று யாக்கோபு கூறுகிறார்? அநியாயமாய். எலியா கர்த்தருடைய நாமத்தினாலே பேசினவர்கள் யார்? தீர்க்கதரிசிகள். எலியா நம்மை போல டேஷ் உள்ள மனுஷனாய் இருந்தான். பாடுள்ள. ஐஸ்வர்யவான்கள் பூமியிலே எப்படி வாழ்கிறார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார்? சம்பிரமமாய். நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் எப்படி முறையிடாதிருக்க வேண்டும்? விரோதமாய். வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது டேஷ் சத்தியம் பண்ணாதிருங்கள். சொஸ்தமடையும் படிக்கு எதை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார்? குற்றங்களை. கர்த்தர் வருமளவும் நீடிய டேஷ் பொறுமையாயிருங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? பிணியாளியை. கர்த்தரின் வருகை டேஷ் சமீபமாயிருக்கிறதே. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி டேஷ் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் என்று யாக்கோபு எழுதியுள்ளார். விலகி மோசம் போகும்போது. ஐஸ்வர்யவான்களின் பொன்னும் வெள்ளியும் என்ன ஆனது? துரு பிடித்தது.
கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் டேஷ் வைத்து கொள்ளுங்கள். திருஷ்டாந்தமாக, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை எதிலிருந்து இரட்சிக்கிறான்? மரணத்தினின்று. யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். யோபு. ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்ட கூலி என்ன செய்கிறது என்று யாக்கோபு கூறுகிறார். கூக்குரல் இடுகிறது. டேஷ் உள்ளதென்றும் டேஷ் இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணின போது எது மழையை பொழிந்தது? வானம். ஐஸ்வர்யவான்கள் எதில் உழன்றார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். சுகபோகத்தில். சொஸ்தம் அடையும் படிக்கு ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணுங்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். ஜெபம் பண்ணுங்கள். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை வரவழைப்பானாக என்று யாக்கோபு கூறுகிறார். சபையின் மூப்பர்களை. பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறவன் யார்? பயிரிடுகிறவன். விசுவாசமுள்ள ஜெபத்தின் மூலம் கர்த்தர் பிணியாளியை என்ன செய்வார் என்று யாக்கோபு கூறுகிறார். எழுப்புவார். ஐஸ்வர்யவான்களின் எது அழிந்து போயின என்று யாக்கோபு கூறுகிறார். ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்களுடைய பொன்னிலும் வெளியிலும் உள்ள துரு எதை போல அவர்கள் மாம்சத்தை தின்னும்? அக்கினியைப் போல. ஒருவன் டேஷ் சங்கீதம் பாட கடவன் மகிழ்ச்சியாயிருந்தால். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணின போது பூமி எதை தந்தது? தன் பலனை. ஐஸ்வர்யவான்களுடைய பொன்னிலும் வெள்ளியிலும் உள்ள துரு அவர்களுக்கு விரோதமாக எப்படி இருந்தது? சாட்சியாய். மழை பெய்யாதபடிக்கு எலியா எப்படி ஜெபம் பண்ணினான்? கருத்தாய். யார் ஐஸ்வர்யவான்களோடு எதிர்த்து நிற்கவில்லை? நீதிமான். வியாதிப்பட்டவனுக்காக சபையின் மூப்பர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எதை பூச யாக்கோபு கூறுகிறார்? எண்ணெய். கூலி அநியாயமாய் பிடிக்கப்பட்ட வேலைக்காரருடைய கூக்குரல் யாருடைய செவிகளில் பட்டது? சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறபடியால் நீடிய பொறுமையோடிருந்து எவைகளை ஸ்திரப்படுத்த வேண்டும்? இருதயங்களை. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்கிறது? மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கர்த்தர் டேஷ் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். மிகுந்த உருக்கமும். கொழுத்தவைகளை அடிக்கிற நாளில் நடக்கிறது போல ஐஸ்வர்யவான்கள் எதை போஷித்தார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். இருதயங்களை. கர்த்தர் பிணியாளியை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு டேஷ் மன்னிக்கப்படும். எதற்கு தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். ஆக்கினைக்குள்ளாக. ஐஸ்வர்யவான்கள் தங்களுக்கு வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் என்ன செய்ய வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். அலறி அழ வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் கடைசி நாட்களில் எதை சேர்த்தார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். பொக்கிஷத்தை. எலியாவின் ஜெபத்தால் பூமியின் மேல் எவ்வளவு காலம் மழை பெய்யாதிருந்தது? 3 வருஷமும் 6 மாதமும். ஐஸ்வர்யவான்களின் டேஷ் பொட்டரித்து போயின என்று யாக்கோபு கூறுகிறார். வஸ்திரங்கள். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவின் டேஷ் பாவங்களை மூடுவான். திரளான பாவங்களை.
பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று எது வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான், முன்மாறியும் பின்மாறியும். ஐஸ்வர்யவான்கள் நீதிமானை எப்படி கொலை செய்தார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. வியாதிப்பட்டவனுக்காக சபையின் மூப்பர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி என்ன செய்ய கடவர்கள்? ஜெபம் பண்ண கடவர்கள். நியாயாதிபதி எங்கே நிற்கிறார் என்று யாக்கோபு கூறுகிறார். வாசற்படியில். யாருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு கூறுகிறார். கர்த்தருடைய.